அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 7ஆம் தேதி பஞ்சமி தினம், அதாவது வராகினிக்கு உரிய பஞ்சமி தினம். இந்த நாளன்று, அதாவது பஞ்சமி திதி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 செவ்வாய் ஹோரை வரும் நமக்கு. அந்த நேரம், அந்த நேரத்தில் இவர்கள்லாம் வழிபாடு செய்து பாருங்க. அதாவது சொந்த வீடு அமைய வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அப்படி இருப்பவர்களும் வருமானம் தொழில் இருக்கு, அப்புறம் வேலையும் இருக்கு, ஆனால் அதில் வருமானம் கம்மியாக இருக்கு, அப்படி இருப்பவர்களும் சரி, நீங்கள் இந்த காலை 6 to 7 வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் அதிகரிக்கும், மற்றும் உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, வராகியம்மனுடைய படமோ சிலையோ இருந்தது அப்படின்னு நீங்கள் செவ்வரளி மலர்களோ செம்பருத்தி மலர்களோ பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. காலை நம்ம செவ்வாய்க்கிழமை, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பஞ்சமி பூஜை செய்திருப்பீங்க. இப்போ செய்தாலும் பரவாயில்ல, நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலை சிம்பிளாக நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. உங்கள் கையில் ஒருவேளை பூ கூட இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது இந்த பதிவு வர்றதுக்கு நைட் ஆகிடும். ஸோ அப்போது நீங்கள் நினைக்கலாம் பூ கூட இல்லையே என்ன செய்கிறது அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் நீங்கள் எழுந்த உடனே வராகி அன்னைக்கு பூக்கள் இருந்தால் பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற துளசி இருக்கும், கட்டாயமாக எல்லாருமே துளசி வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைன்னா செம்பருத்தி இலை கூட வச்சுருப்பீங்க, செம்பருத்தி பூச்செடி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இலைகளை எடுத்து சுவாமி படத்திற்கு முன்னாடி வச்சு அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு தாம்பழத்தட்டு எடுத்து அதில் துவரம் பருப்பு பரப்பிக்கோங்க. அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு போதும், அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நடுவில் வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நீங்கள் பஞ்சு திரியால், சிவப்பு திரி இருந்துச்சுன்னா சிவப்பு திரியால் தீபம் ஏற்றுங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாதாரணமாக பஞ்சத்திரியில் மட்டும் தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க. கையில் ஒரு 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. அந்த 5 ரூபாய் நாணயம் எடுத்துகிட்டு உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க. வைத்துட்டு வராகி அம்மன்கிட்ட வேண்டுதலை சொல்லுங்கள். நீங்கள் எதற்காக தீபம் ஏற்றுறீங்க, அதாவது சொந்த வீடுக்கா அல்லது வருமானத்திற்கா மற்றும் நல்ல வேலை கிடைக்கணும் அதற்காகவா, அல்லது நீங்கள் சம்பள உயர்வு அதிகரிக்கணுமா, அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு வராகி அம்மன்கிட்ட மனமுறை பிரார்த்தனை செய்துக்கோங்க. தாயே, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அடுத்த பஞ்சமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்ல ஒரு சம்பள உயர்வில் நான் இருக்கணும், எனக்கு மாற்றங்கள் கொடுங்க, சொந்த வீடு எனக்கு அமையணும், எனக்கு அடுத்த பஞ்சமிக்குள்ளே எனக்கு சொந்த வீடு யோகம் அமைவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் எனக்கு கொடுங்க தாயே, வேண்டிக்கோங்க. தாயிட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க. வேண்டின பிறகு அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து அந்த தீபத்துக்குள்ளே வச்சுருங்க. அதாவது நல்லெண்ணெய் ஊற்றிருந்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய்க்குள்ளே வச்சுருங்க, நெய் ஊற்றிருக்கீங்க அப்படின்னா நெய்க்குள்ளே வச்சுருங்க. வைத்துட்டு மனம் உருக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நிச்சயமாக வராகினே உங்களுக்கு தருவாங்க. அடுத்ததாக நீங்கள் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிச்சது வைங்க. அப்படி இல்லைன்னா 1 டம்ளர் தண்ணீர் வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் துளசி இருந்தால் 2 துளசி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், போதும். இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான். செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 நீங்கள் செய்யணும். நீங்கள் திங்கட்கிழமை மாலை நேரம் பஞ்சமி பூஜை செய்தாலும் செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 இதை செய்துக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், எளிமையாக நீங்கள் செஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்காக. செய்துட்டு நல்ல வேலை கிடைக்கணும், வருமானத்திற்காக மற்றும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நினச்சி நீங்கள் நரகனே பிரார்த்தனை செய்துக்கோங்க. செய்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் தீபம்லாம் குளிர வச்சுருவீங்க இல்லையா, குளிர வச்சுட்டு அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த ஒரு கிளாத்தை வச்சோ அல்லது டிஷ்யூ பேப்பரை வச்சு அந்த எண்ணெயை மட்டும் தொடச்சி எடுத்துகிட்டு, நீங்கள் அதை வாஷ் பண்ணக்கூடாது, தொடச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு அதில் எண்ணெயாக இருக்கும் பார்த்தீங்களா, எண்ணெய் இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெய்க்குள்ளே தானே போட்டிருக்கோம், அந்த எண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த துவரம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த துவரம் பருப்பு அந்த சிவப்பு நிற துணியில் போட்டுட்டு அந்த 5 ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து போட்டு ஒரு முடிச்சு போல் கட்டி நீங்கள் பூஜை அறையிலையோ அல்லது நிலைவாசலுக்கு நம்ம உள்பக்கமாக கட்டிக்கிடலாம். வெளிப்பக்கம் கட்ட வேணாம், உள்பக்கமாக கட்டிக்கோங்க. நிலைவாசலை கட்ட முடியல அப்படின்னு நம்ம பீரோல்லையோ அல்லது கிச்சனில் கூட ஒரு ஓரமாகவோ அல்லது நமக்கு எந்த இடம் சேஃபாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த பஞ்சமிக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நடக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். எல்லாருமே இந்த வழிபாடு செய்து பாருங்கள். வராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்களாம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லைங்க. வராகியம்மன் மேலே அன்பு பாசம் அதிகமாக இருக்கும் அனைத்து பக்தர்களுமே இது செய்து கொள்ளலாம். காலை வராகியன்னைக்கு நீங்கள் விலகு கூட ஏற்ற முடியலாம் கூட பரவாயில்ல, இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து இதே போல் ப்ரொசீஜர் செய்து பாருங்கள். நிச்சயமாக வராகினே உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க அள்ளி கொடுப்பாங்க. நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி தருவாங்க. நம்பிக்கையுடன் இருங்க. நம்பிக்கை என்றுமே நீங்கள் கைவிடாதீங்க. நம்பிக்கை உங்களை நிச்சயமாக வாழ வைக்கும். கடவுளுடைய அருள் நம்ம வாழ்க்கையில் முன்னேற வைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.